மதுவிலக்குத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு SC/ST பணியாளர் நலச்சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் நலச்சங்கம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கம். ஸோ இந்த சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் சந்தித்தோம். ஸோ கள சூழ்நிலைகளை அவங்ககிட்ட சொன்னோம். தொழிலாளர்கள் நிச்சயம் இந்த அரசு மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த தொழிலாளர்கள் மீது அரசுக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்திற்குள் இந்த பிரச்சனைகளை சரி செய்யப்படும்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று முழு மனதோடு நிச்சயம் நாங்கள் எல்லா தொழிலாளர்களையும் நாளை முதல் பணிக்கு செல்லுமாறு நாங்கள் அறிவுறுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலாளர் அமைப்புக்கு நன்றி. நிச்சயம் அரசு தொழிலாளர் பக்கம் நிற்குங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. சரியாயிடுச்சு எல்லாமே சரியாயிடுச்சு. இல்லை அது சரியாயிடுச்சு. அந்த கடை மூடின அது ஒரு 700 சில்லற கடை மூடிச்சு. இப்போ அது சரியாயிடுச்சு. நாளைக்கு வந்து அந்த 717 கடையில் சொல்கிறீங்களா? அந்த 717 கடையில் 462 கடை மூடி இருக்குது. அந்த டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி கடை இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே மூடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு. அதானா இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோமே, அந்த பணியாளர்களுக்கு அந்த மாத ஊதியம் நிச்சயமாக அவங்களுக்கு போயிடும். ஒன்று, ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. 2, அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் நிறைய கடைகளில் சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்க கடைகளில் அந்த பணியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வேலை வாய்ப்பு வழங்கப்படும். டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் கடைகள் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாஸ்மாக் ஊழியர்களோட பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு, டாஸ்மாக் ஊழியர்கள் பக்கம்தான் அரசு நிற்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்திற்குள்ளே இந்த பிரச்சனை தீர்க்கப்படும்னு கூட அமைச்சர் தற்போது குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இது வரைக்கும் 462 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்றத அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மொத்தமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள், வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கெல்லாம் மூடுறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதில் தற்போது வரைக்கும் 462 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதா அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.